அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சொல்லுவது கதைப்பாடு. தலைப்பு டெங்கு நுளம்பு. டெங்கு நுளம்பு எப்படி எனக்கு மட்டும் குத்துறது? வாங்க சூழலை போய் பார்ப்போம். என்ன இது சூழல்? துப்புரவில்லை. அம்மா வாங்க. என்னம்மா இப்படி இருக்கு? டெங்கு நுளம்பு வேற குத்திடுச்சு. குத்தினா நான் தானம்மா உயிர் இழப்போம். நான் இருந்தது வெளி. அப்பா வாங்க, அம்மா வாங்க, தம்பி வாங்க. சூழலை ஒன்றாக செய்வோம், நண்பர்களாக சேர்ந்து. டெங்கு நுளம்பு என்னத்தால பரவுது கேட்டாங்க அம்மா. அப்ப நான் சொன்னேன், சிரட்டைகள், டயர், யோகட் கப் இதால நம்ம பரவுது. வாங்க துப்புரவு செய்வோம். டயர்களுக்கு மண்ணை பூசுதல். மண்ணை உள்ள போட்டா டெங்கு நுளம்பு இருக்க முடியாது. மாசடைந்த தண்ணிகளை நிக்க விடாம பண்ணுவோம். வாங்கம்மா. நிக்க விட்டால் அதுக்குள் டெங்கு நுளம்பு இருந்து நம்மளை தான் தாக்கும். எடுங்கம்மா நிக்க விடாம. அடுத்தது யோகட் கோப்பைகள் எல்லாம் கிடக்கு. அதை எடுத்து குப்பை கூலங்கள் போடுவோம். குப்பை கூலங்களை வீசுவோம் எடுத்து. அடுத்தது தேங்காய் சிரட்டைகளில் உள்ள தண்ணியை எடுத்து ஊத்தி போட்டு வீசுவோம். அடுத்தது நாங்க சிறுவர்கள், நாங்க எங்க ஊரிலே டெங்கு நுளம்ப வசிக்க விடவே மாட்டோம். இது ஒரு முற்றுப்புள்ளி. இது சத்தியம். நாங்க உண்மையா இந்த டெங்கு நுளம்ப எங்கட ஊர்ல வசிக்க விட மாட்டோம். இப்ப பாருங்க சூழல் என்ன அழகா சுற்றுப்புறமா இருக்கு. இப்படித்தான் சூழலை வைத்தது. இதுதான் நல்ல பழக்கம். டெங்கு நுளம்பு நம்ம உடம்புல குத்தினா நம்ம தானே இறப்போம். அதுக்கு நாம டெங்கு நுளம்ப நம்மள ஊரிலே வசிக்க விடாம தடுப்போம். இது முற்றுப்புள்ளி. நன்றி.